அன்பு சகோதரர் ஷாபுல் ஹமீத் ஜாபுல் அவர்களுடைய அன்பு மகளார் தஸ்னீம் நூரியா அவர்களுடைய நிக்காகிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் இரு வீட்டாளர்களின் சார்பாக வரவேற்பதை நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். என நிகழ்வில் வடமாக்கள் அதிகமாக கலந்து கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு வடமாக்கள் என்னுடைய ஆசிரியர் பிறந்ததை தென்காசி அரசு மாவட்ட காசியும் ஜாமியா பெருசலங்கள் அரபிக்கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வடமாக்கள் மற்றும் ஒரு சில நிமிடங்கள் மணமக்களை வாழ்த்தி துவான் செய்து அதனைத் தொடர்ந்து நிக்காஹினுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகும் என்பதை உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டு முதன்முறையாக நமது பள்ளியினுடைய தலைமை இமாம் ஷாபுல் ஹமீத் ஹஸரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஷஃபீஇல் முஜ்ரிமீன் வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹு ஹாதிரீன் அல்லாஹு நாதிரீன் அல்லாஹு ஷாஹிதீன் அல்லாஹு மஈன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறோம். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிருக்கு உயிரான கல்வி நிறைந்த காத்தமுன் நபி காருண்ய சீரர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களது மேலான வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக முபாரக்கான இந்த நிக்காஹ் மஜ்லிஸிலே குழுமில் இருக்கக்கூடிய மிகவும் குறிப்பாக இன்று மனைவிழா காணக்கூடிய பொறியாளர் சௌபான் மருத்துவர் தஸ்னீம் நூரியா அவர்களின் மீது எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, ஒரு சிறப்பான மஜ்லிஸ் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறப்பான நாள். அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரி 1446 துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பான மஜ்லிஸை நம்மை ஆக்கியிருக்கிறார். ஒன்றின் துவக்கமும் முடிவும் சிறப்பாய் அமைய வேண்டும் என்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த ஆண்டை மரியாதைக்குரிய பொறியாளர் சௌபானுடைய வாழச் செய்வானாக. குவளையம் போற்றும் குழந்தை பேற்றினை இத்தம்பதியினர்களுக்கு வல்ல ரஹ்மான் வழங்குவானாக என்று நிரப்பமாக துஆ செய்து மகிழ்கிறோம். சிறப்பான இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேட்டை ஆளுநர் முஹையத்தீன் குத்துபா பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களையும் அதே போல வல்லம் ஜமாஅத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களையும் பாவாநகரம் ஜமாஅத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களையும் மிக சங்கையாக இங்கே வருகை தந்து சிறப்பான உரையை தரையொழுக்கக்கூடிய தென்காசி மாவட்ட அரசு பாவி ஃபைருல் அன்வார் அரபு கலாசாலையினுடைய வேந்தர் மரியாதைக்குரிய மொய்தீன் ஹதரத் குப்லா அவர்களையும் அதே போல ஃபைருல் அன்வார் அரபு கலாசாலையினுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹஜா முஹீனுddin ஃபைசி ஹதரத் அவர்களையும் தென்காசி பஜார் பள்ளியினுடைய இமாம் சிறந்த நண்பர் மரியாதைக்குரிய மௌலவி அப்துல் ஜப்பார் ஃபைசி ஹஸரத் அவர்களையும் அதே போல அன்பிற்குரியவர்களே மணமகளின் தந்தை அவங்க நிக்காஹுல் மஜ்லிஸில சங்கைக்குரிய ஜப்பார் ஹஸரத் வருவார்கள் என்று தகவல் சொன்ன போது யோசித்தோம். ஜப்பார் ஹஸரத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் என்பதா
சொன்னாங்க, ஜப்பாரசத்தை கேட்கும்போது சொன்னாங்க, நான் இந்த ஓதும் போது, இந்த ஜலாலியா மதரசாவுல நான் ஓதும் போது அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டேன். அங்கிருக்குரியவர்களே, அசனுடைய பிள்ளைகளுக்கு தான் நிக்காக முடியாச்சு. அந்த அளவுக்கு அசனுடைய வயசாயிருச்சு. இருந்தாலும் அந்த பந்தம் ஜலாலியா மதரசாவுல ஓதுகின்ற போது அந்த வீட்டில் அவங்களுக்கு உண்டான தொடர்பு, அந்த பந்தம் இன்றும் தொடர்கிறது என்று சொன்னால் அங்கிருக்குரியவர்களே, மணமகளின் தந்தை அவர்கள் அத்தகைய ஒரு உறவுகளை பேணக்கூடிய ஒரு தன்மையுடையவர். அந்த சிறப்பான மஜ்லிஸிற்கு ஜப்பார் ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட, அதே போல ஒட்டல்புதூர் மஸ்ஜிதுடைய இமாம் மரியாதைக்குரிய அன்பு ஹாஜா ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட ஆகச்சிறந்த ஆலிம் பெருமக்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். மிக்க மகிழ்வு, வாய்ப்புக்கு நன்றி. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மனவிழாவை மணமகளின் தந்தை, மணமகனின் தந்தை எவ்வாறு நிறைவாக நடைபெற வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அத்தகைய நிறைவை வல்ல ரஹ்மான் தந்து அருள் பாலிப்பானாக. பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக தென்காசி பஞ்சாப் பள்ளியினுடைய தலைமையுமா அன்பு சகோதரர் அப்துல் ஜப்பார் ஃபைசி ஹசரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி கைருல் அனாம் வ அலா ஆலிஹில் அலாம் வ ஸஹாபிஹில் கிராம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஸல்லல்லாஹு மௌலானா அலீம். பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரு வீட்டாருடைய அழைப்பை ஏற்று இத்திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட இத்திருமண விழா நம் அனைவர்களது இதயபூர்வமான வாழ்த்துக்களோடு இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, தென்னகத்தின் மதீனா என்று அழைக்கப்படக்கூடிய கடையநல்லூர் என்பது ஒரு வரலாற்று பாரம்பரியமிக்க நகரம் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆலிம்களும் உலகின் பல்வேறு திசைகளுக்கு சென்று இன்று மார்க்கப்படி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாது இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட இங்கு வந்து கல்வி கற்று தங்களுடைய பகுதிகளிலே மார்க்கப்படியை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கல்வி தேடலோடு வருகிற மாணவர்களுக்கு மனதார உணவளித்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து தங்களுடைய வீட்டில் ஒருவராக அவரை பாவிக்கின்ற ஒரு மனோநிலை இந்த மண்ணுக்கே சொந்தமான ஒரு மனோநிலை என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த ஊரினுடைய இரண்டு முக்கியமான கல்வி அடையாளங்கள் என்று சொன்னால், ஒன்று இந்த பள்ளியோடு சார்ந்திருக்கக்கூடிய ஜலாலியா மதரசா, இன்னொன்று நம்முடைய ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரி. இந்த ரெண்டு நிறுவனங்களும் இந்த மண்ணினுடைய கல்வியின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்து வருகிற இதிலே இப்பொழுது திருமணம் நடைபெறுகிற இந்த மணமகளுடைய தந்தை அண்ணன் ஷாவுல் அமீர் அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய தந்தையார் முகமது காசிம் அவர்கள் ஆலிம்களின் மீதும் மாணவர்களின் மீதும் மிகுந்த மரியாதையும் தாயம்பும் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த பாரம்பரியம் இன்றும் அந்த குடும்பத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய சகோதர மௌலவி அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய ஜப்பார் ஹசரத் அவர்கள் பம்பையை சார்ந்தவர்கள்.
அவர்கள் இங்கே 1986 நான் இங்கே ஓதியதாக சொன்னார்கள் ஜலாலியாவிலே. அவர்கள் ஓதுகின்ற போதும் சரி, அதற்கு பிறகு ஃபைசுல் அன்வாரிலே அவர்களுடைய ஆரம்ப கல்வியை தொடரும் போதும் சரி, இவர்களுடைய வீட்டில் தான் அவர்கள் உணவருந்தி இருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுது ஃபைசுல் அன்வாருடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் ஹாஜா மைதீன் ஃபைசி அவர்கள் இங்கேதான் தொடர்ந்து உணவருந்தி இன்று வரை குடும்பத்தோடு அந்த தொடர்பிலே இவர்கள் இருக்கிறார். இன்னும் கூமாப்பட்டியை சேர்ந்த சில நபர்களும் அவர்களுடைய வீடுகளிலே சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏன் இதை இங்கே நினைவுபடுத்துகிறோம் என்றால், கல்வி தேடலோடு வருகிற மாணவர்களுக்கு அவர்களை தன்னுடைய வீட்டு பிள்ளைகளாக மதித்து பராமரிக்கின்ற பண்பாடு இந்த மண்ணுக்கே உள்ள பண்பாடு. ஃபைசுல் அன்வாருடைய எத்தனையோ மாணவர்கள் இந்த பேட்டையிலும் இன்னும் பிற பகுதிகளிலேயும் அவர்கள் காலம் காலமாக வருடக்கணக்கில் உணவருந்தி இருக்கிறார்கள். அந்த பந்தம் வேறு எந்த மதரசாவிலும் இல்லாத அளவிற்கு இன்று வரை தொடருகிறார். மற்ற மதரசாக்களில் எல்லாம் இது மாதிரியான ஊர்களிலே உணவளிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு அந்த தொடர்புகள் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் இந்த பேட்டை இன்னும் பல பகுதிகளில் உள்ள இந்த தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் இங்கிருந்து பட்டம் பெற்று சென்றதற்கு பின்பும் கூட குடும்பத்தோடு உறவு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நபர்கள் இங்கே பெண் எடுத்து சம்பந்திகளாக மாறி இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இங்கே கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு நெருங்கிய பந்தம் என்பது இந்த மண்ணுக்கும் மதரசாவிற்கும் மத்தியிலே ஏற்பட்டிருப்பதை நினைக்கின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்கிறார். அதன் ஷாவுல் அவர்கள் உலமாக்களின் மீதும் சரி, மாணவர்கள் மீதும் சரி மிகுந்த அன்பும் மரியாதை கொண்டவர்கள். அவருடைய சகோதரர்களும் அது மாதிரிதான். தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக, சகோதரர்களாக அவர்களை பார்க்கிற அந்த மனோநிலை இருக்கிறது. அது அவர்களுக்கான தனித்துவமாக இருக்கிறது. எனவே இந்த மண்ணுடைய மக்களை இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு உலமாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தென்காசியிலிருந்து வந்திருக்கிறார்கள். மாநகரம், அச்சம்புதூர் போன்ற ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் எல்லோருமே அவர்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் காரணமாக, அதை மறுக்க முடியாத காரணத்திற்காக இந்த நிகழ்விலே கலந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் மணமக்களை வாழ்த்துவதற்காக மனப்பூர்வமாக வந்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு நேரத்தின் அருமைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். சொல்ல வேண்டிய செய்திதான். நேரம் ஆகிவிட்டபடியாலும் வேறு கல்யாணம் இல்லை என்று சொன்னதினால் இமாம் அவர்களுடைய அனுமதியின் பேரில் இப்படி ஆசிரியர் பெருந்தகைகள் தான் பேச வேண்டியது இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நினைவுபடுத்திக் கொண்டு நான் முடிக்கிறேன். இது துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, வத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் தன் உற்ற நேசனாக ஆக்கிக் கொண்டான் என்று சொல்லுகிறார். வேறு யாருக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தையை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அவரை நான் என் நேசராக ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்விற்கு மனைவி மக்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, உறவுகள் கிடையாது என்ற அந்த இலக்கணங்களை எல்லாம் கடந்து அல்லாஹ் ஒரு மனிதரை, இந்த பூமியில் வாழுகிற ஒரு இறை தூதரை என்னுடைய நேசர், என் நண்பர் என்று அடையாளப்படுத்தி பேசுகிறார். இப்படி அடையாளப்படுத்தி பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையாகவே விருந்தோம்பலில் அவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார். யாராவது தன்னுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், பசியோடு வந்தவர்கள் தன்னிடமிருந்து பசி தீராமல் செல்லக்கூடாது என்ற அந்த இயல்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு நாள் பகல் நேரத்திலே அவர்கள் உணவருந்துவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. வெளியூர்காரர்கள் யாருமே இல்லை, யாருமே உணவருந்த வரவில்லை.
அந்த இளைஞர் சொன்னார், இந்த வீட்டினுடைய உண்மையான உரிமையாளர் யாரோ அவருடைய அனுமதியின் பேரில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், வந்திருப்பவர் மனிதர் அல்ல, மனித தோற்றத்தில் வந்திருக்கிற மலர் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரில் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அந்த மலருக்கு சொல்லுகிறார், அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள ஒரு நபரை, ஒரு தனித்துவமான நபரை தன்னுடைய உற்ற நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அந்த செய்தியை அவரிடத்தில் சொல்லுவதற்காக என்னை பிரத்யோகமாக அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த பாக்கியசாலி யார் என்று எனக்கு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் அவருக்கு சேவகம் செய்பவனாகவே என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து விடுவேன் என்று பணிவோடு சொல்லுகிறார். அது தான் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. அந்த பாக்கியசாலி யார் என்று எனக்கு சொன்னால் நான் அவருக்கு பக்கத்தில் போயிருந்து அவருடைய உதவியாளராக என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருவேன் சொன்ன உடனே அந்த மலக்கு சொன்னார், அந்த உற்ற தோழர் என்ற பாக்கியத்தை பெற்றவர் நீங்கள் தான் என்று சொன்னவுடன் ஆனந்தத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மலரிடத்தில் கேட்டாங்க, இந்த நிலையை நான் பெறுவதற்கு என்ன காரணம், அல்ல எந்த அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில்? ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீர்வுக்கும் ஒரு தகுதி இருக்கிறது அல்லவா? எந்த தகுதியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசரா தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று கேட்கும் போது அந்த மலக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தியை சொன்னார், இன்னக்க துவத்தின் நாசவலாக சாலவும், நீங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாழுகிறீர்கள், யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நீங்கள் வாழவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருந்த பல இலக்கணங்களில் இது முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கணமாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் நீங்கள் கொடுத்து ஆனந்தம் அடைகிறீர்கள், யாரிடத்திலையும் எதையும் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. அது உணவாக இருந்தாலும் சரிதான், பொருட்களாக இருந்தாலும் சரிதான். என்னதான் இலங்கையை சேர்ந்தவர்கள் வீடுகளுக்கு வரவழைத்து அவர்களை தன் குடும்ப நண்பர்களாக, குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக பார்க்கிற அந்த பண்பாடு பன்னெடுங்காலமாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணன் ஷாவுல் அவர்களுடைய குடும்பத்தினருடைய பண்பாடாக இருக்கிறது என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த மக்களிடத்திலே நாம் கோரிக்கை வைக்கிறோம். இந்த மண்ணிலே மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜலாலியா மதரசா மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வர வேண்டும். பல வெளியூர் மாணவர்கள் இங்கு வந்து தங்கி படித்து அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிற ஒரு நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த மண்ணிற்கான உண்மையான பரக்கத் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையான பரக்கத்துக்களையும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி பரக்கத் பொருந்திய மாதமோ அதே போன்று இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா பரக்கத் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா, அஹ்ஸன் ஜஸா. அடுத்தபடியாக பாபா நகர் மாப்பிள்ளையினுடைய தலைமையுமாக ஷாவுல் உதவி அவர்கள் பிரதேசம் முன்னர்கள் மாணவர்களை வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த உறவுகளை, அல்லாஹ்வுடைய பற்றாபெருங்கருணை நம் மீதும் உண்டாகட்டுமாக. நம் குடும்பத்தார்கள் மீதும், குறிப்பாக கண்ணியத்துக்குரிய ஷாவுல் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாருடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உலமாக்கள் நிறைந்த சபை, ரப்பல் ஆலமீன் நாம் செய்கின்ற பிரார்த்தனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழ்க்கையில் இந்த தம்பதியினர்கள் பல்லாண்டு வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, நிறைவான வாழ்வோடு வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக்
கபூல் செய்வாயாக. இச்சபையோடு இருக்கக்கூடிய அனைவருடைய பிரார்த்தனையும் வெளியூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இத்தம்பதியினர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. உலமாக்கள் நிறைந்த சபை, அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரே ஒரு செய்திதான். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்திம நேரத்தில் படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அன்னை கதீஜாதான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவுடைய வஃபாத்திற்கு பின்னால் இப்படி சொல்வார்கள், என் கதீஜா என்று சொல்வார்கள். உலகத்தில் எந்த கணவரும் சொல்லாத ஒரு வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் கதீஜாவை போன்று இருக்குமா என்று சொல்வார்கள். காரணம், கதீஜா எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி அன்னை கதீஜா வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், கதீஜாவினுடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய சொத்தினுடைய மதிப்பு 72 கோடி. இன்னைக்கு அதை கணக்கு போட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கதீஜாவை பற்றி மக்காவில் பேசுகிறார்கள். என்ன பேசப்படுகிறது? பெரும் செல்வ சீமாட்டி, அதனால் ஒரு ஏழையை திருமணம் செய்திருக்கிறார் என்று மக்காவில் பரவலாக பேசப்பட்ட சமயத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், அன்னிய கதீஜா செல்வ சீமாட்டுதான். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்றால் அன்னை கதீஜாவை கொண்டு வாழ வேண்டும். யா அல்லாஹ், அண்ணன் ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய மகளால் அப்படியே வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் அந்த வாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தந்தல் விடுவானாக. அவர்களும் கண்ணியவான்கள், அவர்களும் உலமாக்களை கண்ணியப்படுத்துவார்கள். இங்கே உலமாக்களை கண்ணியப்படுத்திய நான் இது உங்களுக்கு அடிமை. உலகத்தில் எந்த மனைவியும் சொல்லாத வார்த்தை. கடைசி நேரத்தில் ஃபாத்திமா நாயகத்தை அழைக்கிறார்கள், அன்னை ஃபாத்திமா எங்கள் வாருங்கள் என்று. ஃபாத்திமா பக்கத்தில் வந்து நிறுத்தினார்கள். என்னமான்னு கேட்கிறாங்க, உங்கள் பாப்பாவிடத்தில் சென்று கேளுங்கள், ஒருவேளை நான் வஃபாத் ஆகிவிட்டால் உங்கள் பாப்பாவிடத்தில் சென்று கேளுங்கள், உங்கள் பாப்பா பொறுத்திருக்கக்கூடிய அந்த போர்வை தோல் அந்த துண்டை தர முடியுமா, என்னுடைய கஃன் துணிக்காக என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி கோடீஸ்வரி கதீஜா கடைசி நேரத்தில் கணவனிடத்தில் கேட்கிறார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் சிறந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்னை கதீஜாவும் சிறந்த பெண்மணிகள். அன்பானவர்களே, ஃபாத்திமா நாயகம் ஓடோடு சென்று கேட்கிறார்கள், எங்க உம்மாவுக்கு காய்ச்சல் எடுத்துக் கொண்டிருக்கிறது வாப்பா. எங்க உம்மா கேட்கிறாங்க, உங்களுடைய நீங்க போர்த்திருக்கக்கூடிய அந்த இறுதியாக ஜாமியா ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் என்னுடைய ஆசிரியர் பெற்றதையும் தென்காசி அரசு மாவட்ட தாசியுமான ஹசரத் குலதரி அவர்கள் இப்பொழுது இறுதியாக மணமக்களை வாழ்த்தி பவர்ச்சி. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وصحبه أجمعين. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பெயரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஜ்ரிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரித்தார்கள். அல்லாஹ்வின் மகத்தால் பேர் அருளினார். அவனது அருள் பொழிந்து கொண்டிருக்கின்ற இறை இல்லத்தில் வைத்து மர்ஹூம் அல்ஹாஜ் ஏஎம் முகமது காசிம் அவர்களினுடைய பேட்டியும் ஜனாப் எம் ஷாவுல் ஹமீத் அவர்களுடைய அருந்தவ உதவியுமான டாக்டர் எஸ் தஸ்னீம் நூரியா மனாடிக்கும் மர்ஹூம் கே முகமது கனி அவர்களுடைய பேரன் ஜனாப் எம் அப்துல் காதர் அவர்களுடைய செல்வ புதல்வர் இன்ஜினியர் ஏ தௌபான் என்ற மனாலருக்கும் இஸ்லாமிய இன்ப திருமணம் சங்கிற்குரிய சமுதாய பெருமக்கள் கண்ணியத்திற்குரிய
சங்ககிரி ஆலிம் பெருமக்கள் முன்னிலையில் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்விலே நமது பேட்டையினுடைய சிறப்புக்குரிய தலைவர் சங்கைக்குரிய ஏனைக்க இப்ராஹிம் ஆகியார் அவர்களும் பள்ளியினுடைய ஏனைய நிர்வாக பெருமக்களும் நம் பள்ளியினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய ஷாவுல் ஹமீத் ஹசரத் அவர்களும் மற்றும் உலமா பெருமக்களும் கலந்திருக்கின்றார்கள். இரு மன வீட்டாளர்களுடைய உறவினர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் பல்வேறு உலமாக்கள் மணமக்களை பற்றியும் அவர்களது பெற்றோர்களை பற்றியும் மிக சிறப்பான முறையில் பேசியிருக்கின்றார்கள். உண்மையிலே நாம் சந்தோஷப்படுகின்ற விஷயம், நமது கடையனூர் என்பது வசித்தவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு மகத்தான ஊர் என்பதை எனக்கு முன்னால் பேசிய ஜப்பார் ஹசரத் அவர்கள் மிக அழகான முறையில் சொல்லியிருக்கின்றார்கள். நமது பேட்டியில இயங்கிக் கொண்டிருந்த ஜலாலியா மதரசாவுக்கும் பைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் நம்முடைய சமுதாய பெருமக்கள் உணவு அளித்திருக்கிறார்கள். அந்த உணவு அளித்ததின் பலன் அவர்களின் மூலம் பல ஆலிம் பெருமக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே சங்ககிரி ஹாஜாசன் சொன்னாங்க, நான் நம்முடைய சங்ககிரி மரும மல்ஹாஜ் முகமது காசிம் அவர்கள் இருக்கும் போதே நான் அந்த வீட்டில் உணவு சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க.
சமுதாய பெருமக்களை சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் இன்னாஸ் என்று சொல்கிறார்கள், மூமின் என்று சொல்லவில்லை. உலகத்திலே பலதரப்பட்ட மக்கள், பல கலாச்சாரத்துடைய மக்கள் வாழலாம். ஆனால் அவர்களெல்லாம் நன்மை இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அப்பொழுது நாம் நல்ல இருப்போம். ஒரு யூத பெண்மணிக்கு கூட தன்னுடைய கல்யாண பரிசான ஆடையை எடுத்து காட்டி உலகத்துக்கு எவ்வளவு அழகான முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சமுதாய பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு பண்பாடு மற்றவர்களின் நன்மையே எனது நன்மை, மற்றவர்களின் சந்தோஷமே என் சந்தோஷம், மற்றவர்களின் வளர்ச்சியே என் வளர்ச்சி. இப்படி இருந்தால் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம், ஐக்கியம் ஏற்படும். எல்லாம் அல்லாஹ் இந்த மருமக்கள் மிக சிறப்புக்குரியவர்கள், மார்க்கத்திற்காக வாழக்கூடியவர்கள், மார்க்கத்தினுடைய கேடயங்களாக, கலைஞரை வழக்கங்களாக திகழக்கூடிய ஆளுமையை உருவாக்கக்கூடிய அற்புதமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தம்பதிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பரக்கத்தான செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. இந்த மக்கள் கணவன் மனைவியாக கைகோர்த்து அவர்கள் இல்லற சோலையிலே சிறந்த மணமக்களாக பெயரெடுத்து தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் சமுதாய மக்களுக்கும் மகிழ்ச்சியும் பலனையும் கொடுக்கின்ற கணவன் மனைவியாக அவர்களை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அறிவு பிரகாசம் உள்ள குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. ஜமாஅல்லாஹு ஷமரக்குமா வ பாரிக அலைக்குமா வ அஹ்ரஜ மின்குமா கன்ஸன் தய்யிபா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். கண்ணியம் நிறைந்தவர்களே, நிறைவான மஜ்லிஸ், நிறைய ஆலிம் பெருமக்கள் வருகின்றிருக்கிறார்கள். தொட்டல்புதூர் அன்பு ஹாஜா ஹஜரத் அவர்கள், தென்காசி ஷம்சுதீன் ஃபைசி ஹஜரத் அவர்கள், வாவாநகரம் ஹசன் கலி மிஸ்பாகி ஹஜரத் அவர்கள், வாவாநகரம் சர்தார் மஹீதீன் ஹஜரத் அவர்கள் போன்ற நிறைய ஆலிம் பெருமக்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். நேரத்தினுடைய அருமை, நிகாஹுடைய மஜ்லிஸ் துவங்குகிறது. ஒப்பிட்டவரை உள்ளளவு திரை என்கின்ற வார்த்தைக்கொப்ப மரியாதைக்குரிய கடையல் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அப்துல் ஜப்பார் யூசுஃபி ஹலரத் அவர்கள் நிகாஹுடைய குதுபாவை உணர்வோடு மகிழ்வோடு ஓதுகின்றார்கள். الحمد لله الذي أمرنا بالنكاح ونهانا عن السفاح. نحمده حمدا مباركا، نحمده ونستعينه ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. والآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته
فأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: تناكحوا وتبادلوا وتكاثروا فإني أباهي بكم يوم القيامة. وقال أيضا النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. فنسأل الله أن يجعلنا ممن يطيع رسوله واستغفر الله العظيم لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أنكحتك وزوجتك تسنيم نوريا بنت شاه الحميد حال كوني وكيلا على ما أمر الله تعالى من إمساك بمعروف أو تسريح بإحسان. قبلت نكاحها وتزويدها بالصداق مهر مذكور رضيت به وبها. ஆலிஜனா அப்துல் காதர் அவர்களது செல்வ புதல்வன் சௌபான் என்ற தங்களுக்கு ஆலிஜனா ஷாஹுல் ஹமீத் அவர்களது செல்வ புதல்வி தஸ்மீம் நூரியாவை 41 கிராம் தங்க நகையை மகராக வைத்து இச்சபையோரை சாட்சியாக ஆக்கி நான் வக்கீலாக இருந்து தங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்துவிட்டேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? ஆலிஜனா அப்துல் காதர் அவர்களது செல்வ புதல்வராகிய சௌபான் என்ற தங்களுக்கு ஆலிஜனா ஷாஹுல் ஹமீத் அவர்களது செல்வ புதல்வி தஸ்னீம் நூரியா மணாலியை 41 கிராம் தங்க நகையை மகராக வைத்து இச்சபையோர்களை சாட்சியாக ஆக்கி நான் வக்கீலாக இருந்து தங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்துவிட்டேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டீர்களா? கபூல் செய்தீர்களா? அன்புக்குரியவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் ஷாஹுல் ஹமீது அவர்கள் அவர்களது பிள்ளையினுடைய நிக்காஹ் எப்படி நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று சொன்னால், உற்றார்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி என் பிள்ளையின் நிக்காஹ் நடைபெற வேண்டும். அதே போல சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையினுடைய நிக்காஹ்களை கலந்து அந்த நிக்காஹ் நடைபெற வேண்டும் என்பதையும் தாண்டி என்னால் இயன்ற சில உதவிகளை செய்து சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களை மகிழ்வித்து அவர்களது மகிழ்விலே என் பிள்ளையினுடைய நிக்காஹ் நடைபெற வேண்டும் என்ற மிக உயர்வான எண்ணத்தின் பிரகாரம் நம்முடைய பேட்டை ரைஸ்மில் தெற்கு திரு காதர் முஹீதீன் அவர்களது மருமகன் முகமது அன்வர் அவர்கள் வயது 15. அவர்
அடுத்து பேட்டை ரைஸ் மில் தெரு காஜா மொஹியுத்தீன் அவர்களது மகனார் முகமது ஹாலித் அவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு விபத்திலே அவர் சிக்கி காயமடைந்துள்ளார். அன்னவரது மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் 1,00,000 அருமையான சகோதரர் ஷாருல் ஹமீது அவர்களின் சார்பிலே நம்முடைய ஜமாத்தினுடைய செயலாளர் அவர்கள் வழங்குகின்றார்கள். நிகாஹினுடைய துஆவை தென்காசி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி காதர் வலி முஸ்தபா ஃபைஸ் அவர்கள் நிகாஹினுடைய துஆவை ஓதுகின்றார்கள். அல்-ஃபாத்திஹா. أبناءنا وبناتنا كما وفقت لهم
أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. சங்கீபந்தி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து வளமாக்கள் ஜமாத்தானர்கள் இறுதியாளர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கப்படுகிறோம். எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவர்களும் மேற்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அமௌண்ட்
ஒரு நான் போற போது இருக்காங்கயா இவர் இடத்துல சிவசாக்கு ரிவர்ஸ் பார்க்க வேணாம் வரட்டும் கேட்டு கேமரா இல்லையா